தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்த நிறுவனங்கள் பட்டியலில் பல நிறுவனங்கள் இடம் பிடித்துள்ள நிலையில் சில முக்கிய நிறுவனங்கள் இடம்பெறவில்லை. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு பெரும் தொகைகளை நன்கொடையாக வழங்கியுள்ள நிறுவனங்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் ஃபியூச்சர் கேமிங் என்ற லாட்டரி அதிபர் மார்டினின் நிறுவனம், பிர்லா குழுமத்தின் கிராசிம், அனில் அகர்வாலின் வேதாந்தா குழுமம், பாரதி ஏர்டெல், DLF குழுமம், சன்ஃபார்மா, தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட், அப்போலோ டயர்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ், ITC ஜிண்டால் குழுமம், பஜாஜ் குழுமம், இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், டாரரண்ட் பவர், PVR குழுமம், ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் போன்ற பிரபல நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. எஃகு உற்பத்தியில் முன்னணியில் உள்ள ஆர்சலர் மிட்டல் நிறுவனத்தின் லக்ஷ்மி மிட்டல் 35 கோடி ரூபாய் அளவுக்கு தனிப்பட்ட முறையில் தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளார். பயோகான் நிறுவனர் கிரண் மஜும்தார் ஷா, வெல்ஸ்பன் குழுமத்தின் PK கோயங்கா, வருண் குப்தா, ஜெயந்த் ஷா போன்ற தொழிலதிபர்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கியுள்ளனர். அதேபோல தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிக நன்கொடை பெற்ற கட்சிகளின் பட்டியலில் பாஜக முதலிடத்தில் உள்ளது. பாஜக 6061 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது. அந்த பட்டியலில் 1610 கோடி ரூபாய் நன்கொடையுடன் திரிணாமுல் காங்கிரஸ் 2ஆம் இடத்திலும் 1422 கோடி ரூபாயுடன் காங்கிரஸ் 3ஆம் இடத்திலும் உள்ளன. திமுக 639 கோடி ரூபாயும், அதிமுக 6 கோடி ரூபாயும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை பெற்றுள்ளன. இந்த பட்டியலில் இந்தியாவின் நம்பர் 1 கோடீஸ்வரரான முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமம், கௌதம் அதானியின் அதானி குழுமம் மற்றும் டாடா குழுமம் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.